குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை சோளம் போட்டு மாவு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாவில் வந்து பணியாரம், இட்லி, தோசை எல்லாமே செய்யலாம். நான் இன்றைக்கி காலையிலத்துக்கு வந்து பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக, விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்றதுக்காக சுண்டலும் ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் நட்ஸ் பவுட்ருக்கு தான் வந்து இதெல்லாம் வறுத்து அரைச்சிட்ருக்கேன். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக நிலக்கடலை வறுக்கிறப்போ பட்டு பட்டுன்னு சவுண்டு வரும் இல்லையா, அந்த பதம் தான். நல்லா வந்து ஃபைனாக பவுட்ரு பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சிட்டோம்னா ஷேக்கெல்லாம் போடுறப்போ ஒரு ஸ்பூன் போட்டு அடித்து பசங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க நட்ஸு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். இது வந்து பணியாரத்துக்கு ரேஷியோ வந்து 1 டம்ளர் வெள்ளை சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி வச்சுட்டு பணியாரம் செஞ்சோம்னா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இன்னும் கூட நமக்கு டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணணுன்னா கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, பொடி பொடியாக கட் பண்ண கேரட் எல்லாம் கூட தாளித்து கொட்டி செஞ்சால் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.